ஸோ சமந்தா மற்றும் ராஜ் நெடுமுறை அவர்களை பற்றி இப்போ சோசியல் மீடியால பல பேச்சுகள் என்பது போயிட்டு இருக்கு. 2 பேரும் டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் ஃபாரின் ட்ரிப் எல்லாம் போயிட்டு இருக்காங்க. 2 பேருக்கு கூடிய விரைவில் மேரேஜ் என்பது நடக்க போகுது அப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப ரீசென்ட் டைம்ல என்ன நடந்திருக்குன்னா, சமந்தா அவர்கள் ராஜ் நெடுமுர் அப்படிங்கிற அந்த பாலிவுட் டைரக்டருடைய வீட்ல போயிட்டு திவாலி செலிப்ரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அது சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய போட்டோஸ் வந்து இப்ப இணையத்துல வைரல் ஆயிட்டு இருக்குங்க. சோ அதை தாண்டி சமந்தா அவர்கள் வந்து ட்ராலாலா அப்படிங்கிற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சிருக்காங்க. சோ அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியின் வாயிலாக சுபம் அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருந்தாங்க. சோ அந்த படமும் நல்லா சிறப்பா ஓடியது. அதற்கன்ட்டு அவங்க வந்து தேங்க்ஸ் சொல்லக்கூடிய ஒரு ஈவெண்ட் எல்லாம் வச்சிருந்தாங்க. இப்போ அதை தொடர்ந்து இன்னொரு படத்தை வந்து எடுக்க போறாங்க. அந்த படத்துல வந்து ஒரு கோ ப்ரொடியூசரா வந்து ராஜ் நெடுமுர் அவர்கள் வந்து இருக்க போறாராம். சமந்தா அவர்கள் கூட இருக்கக்கூடிய ராஜ் நெடுமுர் அவர்கள். ஸோ அதே சமயத்துல சமந்தா அவர்கள் வந்து அந்த படத்துல வந்து ஸோ நடிக்க போறாங்களாம். அவங்க ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய படத்துல அவங்களும் நடிக்க போகக்கூடிய ஒரு விஷயங்கள் என்பது இப்ப வெளியே வந்திருக்குங்க. ஸோ அந்த படம் என்னன்னா தெலுங்கு படங்க மா இன்டி பங்காரம் அப்படிங்கிற சமந்தாவுடைய 2வது ப்ரொடக்ஷன்ல வரப்போகக்கூடிய படம். அந்த படத்தை வந்து இப்ப ரீசென்ட் டைம்ல வந்து பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த சமயத்துல வந்து அந்த பூஜையில சமந்தா கூட ராஜ் நெடுமுர் அவர்களும் கூட சேர்ந்துக்கிட்டு கலந்துக்கிட்டு பூஜை போட்டு இருந்தாங்க. அதே சமயத்துல அந்த படத்துடைய ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் கிளாப் பண்ணி ராஜ் நெடுமுர் அவர்கள் வந்து ஆரம்பித்து வச்சிருக்கக்கூடிய அந்த விஷயம் இப்ப இணையத்துல வந்து பேசுபொருளாகி இருக்கு. சோ இவங்க வந்து டேட் பண்றாங்க, ஃபாரின் ட்ரிப் போறாங்க. சோ நிறைய பேர் வந்து அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் எந்த எதிர்ப்பும் சமந்தா அவர்கள் வந்து சொல்லல. இதனால அவங்களுக்கு கூடிய விரைவில் வந்து மேரேஜ் ஆக போகுது. சமந்தா அவர்களும் மும்பைல ஒரு வீடு வாங்கிட்டாங்க. புதுசா ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு ஒரு இடத்தை வாங்கிட்டாங்க. சோ மும்பைல செட்டில் ஆயிட்டாங்க. சோ இவங்களுக்கு கூடிய விரைவில் மேரேஜ் நடக்க போகுதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் சோசியல் மீடியால வந்து பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. பட் எந்த நியூஸும் இது வரைக்கும் அபிஷியலா வரல. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.